Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டடான வீடியோஸ். என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜில் 5 years லா டிகிரிக்கான அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச நிலையில் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸ் கீழே ஆகட்டும் லைவ்லி ஆகட்டும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கட் ஆஃப் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணியும் இந்த இயர் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணியும் என்னுடைய மைண்ட் செட்டில் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த கட் ஆஃப் மட்டும்தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்டுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுலேருந்து கூடவும் செய்யலாம், இதுலேருந்து குறையவும் செய்யலாம். நீங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டதால் நான் லாஸ்ட் இயரும் இந்த இயர் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பேஸ் பண்ணி நான் இந்த கட் ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம். இதை நீங்கள் வந்து குறிப்பாக புரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரி, மெரிட் லிஸ்ட் எவ்வளோ, வெயிட் லிஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்லனா 90% கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெயிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 88.250 மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் 85.20 வெயிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 88% வர்றதுக்கான மெரிட் லிஸ்ட்டில் வாய்ப்பு இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.250% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து எம்பிசி டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 87% வர்றதுக்கான மெரிட் லிஸ்ட்டில் வாய்ப்பு இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 83.750 கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 86.250 மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 82.555 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 85.750 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 81.50% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 84% வர்றதுக்கான மெரிட் லிஸ்ட்டில் வாய்ப்பு இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 79.750% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம். நான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற சீட் பேஸ் கட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை செகண்ட் ரவுண்டுக்கு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ்.